எல்லாருக்கும் வணக்கம். அத்திக்காய் பலகாரம் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்களை உளுந்து, சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் தூள். நம்ம உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு சிட்டிக்கு சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயில இப்போ போடுறோம் பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டு சுட்டு எடுக்கணும். தேங்காய் நம்ம அரைச்சி பாலை வடிகட்டி வச்சுன்னு அதுல சர்க்கரை, தேவையான சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இது அத்திக்காய் மாதிரியே போறனால இதுக்கு அத்திக்காய் பலகாரம்னு பேரு. அத்திக்காய் எப்படி உடம்பு ரத்தத்தை சுத்தம் பண்ணி நல்லதாக்குதோ அதே மாதிரி உளுத்தம் பருப்புக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல இது சீமந்தத்துக்கு கொண்டு வருவாங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி சுட்டு சுட்டு தேங்காய் பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா அந்த தேங்காய் பாலோட அந்த உளுந்து ஊறி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்டா. மாவு அரைச்சி நீங்க டேஸ்டா இதை சுட்டு வீட்டிலே சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.